பிரேக் பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே இருக்க ஆயில் வந்து பழசாயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆயில் ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பிரேக் பிடிக்கும்போது அந்த உள்ளே இருக்க ஆயில் கரெக்டாக பம்ப் பண்ணி விடாது அந்த பிஸ்டனை. ஸோ அதனால் வந்து பழைய ஆயில் நம்ம எடுத்துகிட்டு புது ஆயில் ஊற்ற போகிறோம். இப்போ என்கிட்ட டாட் 3 ஆயில் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா .3 ஆர் .4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வேணால் ஊற்றலாம். ஸோ இப்போது என்கிட்ட இருக்க ஆயில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ அந்த ரெட் ஆயில் நம்ம இங்கே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு ரெட் ஆயில் நம்ம மேலே ஊற்றினோன்னா கீழே நம்ம ட்ரைன் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த போல்டு வந்து ட்ரைன் பண்ணிட்டிங்கன்னா மேலே இருக்க ஆயில் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். இறங்கும்போது எப்போ ரெட் ஆயில் கீழே இறங்குதோ அதுதான் ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் ஆகிடும் ஃபுல்லாக, உள்ளே இருக்க ஆயில் ஃபுல்லாக. ஸோ அதான் இப்போ பண்ண போகிறோம். ஆயிலோட கலரை பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வெயிலில் விட்டு வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஆயிலோட விஸ்காசிட்டி அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ சும்மா ஆயில் மாதிரி தான் இருக்கே தவிர இது வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ இதை மாற்றினா தான் பிரேக்கிங் பவர் இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. .3 ஆயில் இது. ஆக்சுவலாக கீழே இருக்க ஆயிலெல்லாம் வந்து நல்லா கிளியராக தான் இருக்குது. மேலே இருந்தது மட்டும்தான் பிளாக்காக இருக்குது. ஆயில் போக போக மேலே வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ அதனால் மேலே நம்ம வந்து டாப்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெட் ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். மேலே வந்து டாப்அப் பண்ணிவிட்டு கேப்பை க்ளோஸ் பண்ணுற வேண்டியது கரெக்டாக இருக்குது மேலே. அவ்வளோதான்.